எந்த தெய்வத்தையும் கும்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம குல தெய்வத்தையே முதல்ல கும்பிடணும். அப்போதான் வாழ்க்கைக்கு நல்ல குணமும் விருத்தியும் வரும். அமாவாசை பௌர்ணமி நாளில் கண்டிப்பா பூஜை செய்யணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் படையல் போட்டு வீட்டிலேயே வழிபட்டா ரொம்ப நல்லது. உங்க குல தெய்வம் மதுரை வீரனா இருந்தா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மதுரை வீரன் கோவில் ஒரு சக்தி வாய்ந்த இடம். மனசார வேண்டினா நீங்க நினைச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஆனா மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணமோ கெடுதலும் நினைக்கவே கூடாது. நியாயமான காரணம் இருந்தா சீக்கிரமா நிச்சயமா நிறைவேறும். இங்க சிவப்பு பூ, வெள்ளை பூன்னு பூ வைத்து வாக்கு கேட்கப்படும். அது இங்க உள்ள ஒரு சிறப்பு அம்சம். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மதுரை வீரனுக்கு பிடிச்ச படையிலான மாமிசம், குவாட்டர், சுரட்டு பறிச்சா அவரு திருப்தி அடைவார். அதிகபட்ச 2 மண்டலத்துக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அமாவாசைக்கு உச்சகால பூஜையும் பௌர்ணமிக்கு மாலை நேர பூஜையும் சிறந்தது. நம்ம காவல் தெய்வம் நம்மை காப்பாற்றி துஷ்ட சக்திகளை விரட்டி நமக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கும். அதனால குலதெய்வத்தை கும்பிடுறது ரொம்ப முக்கியம். அப்படி செய்தா வாழ்க்கை நல்ல பாதையில் போகும். நீங்களும் உங்கள் குடும்பமும் மென்மேலும் வளரும். நீங்க நினைச்ச காரியம் நிறைவேற ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து தரிசிக்கவும். உங்க குலதெய்வ மதுரை வீரன்னு தெரிஞ்சும் இன்னும் எங்க போய் வழிபடுறதுன்னு தெரியலையா? மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கான விவரங்களுக்கு சேலம் மாவட்டம் சங்ககிரி கே சதீஷ் பாபுவை அணுகவும். உடனே கீழே தெரிய நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9362107202.